நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செயல்பட்டாங்களோ அதுதான் விளக்கம். அப்போ கல்விக்குன்னு முதல்ல என்ன பண்ணணும், டைம் ஒதுக்கணும். இது வந்து முதல் தளத்துல. இது ஆணுக்கும் கடமை பெண்ணுக்கும் கடமை. இதுல வந்து ரெண்டு பேருக்குமே விதி விலக்கு கிடையாது. இப்ப இந்த கல்விக்கு நேரம் ஒதுக்கணும்னு உடனே எல்லாரும் என்ன நினைச்சுக்க கூடாது, மதரசாவுக்கு எல்லாரும் போய் ஆண்கள்லாம் ஆண்கள் மதரசால போய் சேர்ந்துடணும், பெண்கள்லாம் போய் பெண்கள் மதரசால போய் சேர்ந்துடணும் அப்படின்னா உலகமே இயங்காது. இன்னைக்கு இந்த மதரசாக்கள் எல்லாமே ஒரு 100 வருடம் 150 வருடம் பாரம்பரியம் கொண்டதுதான் எல்லாமே. ஏன்னா வெள்ளக்காரன் கொண்டாந்து எஜுகேஷன்ல துனியாவுடைய கல்வி தீனுடைய கல்வின்னு பிரிச்சான். அதனால இன்னைக்கு என்ன ஆயிருச்சு, ஒரு பக்கம் துனியாவுடைய கல்வி போயிருச்சு, இன்னொரு பக்கம் மதரசாக்கள் இப்படி உருவாக்கப்பட்டுருச்சு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு மீள் உருவாக்கம் செய்யணும். ஏன்னா இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. வெள்ளக்காரங்காலத்துல இருந்த அடக்குமுறை இப்ப கிடையாது. இப்ப நம்ம முஸ்லீம் என்ன பண்ணணும், முஸ்லீம்கள் அப்படின்னா எஜுகேஷனை சீரமைக்கணும். இப்ப நம்ம சகோதரர் கூட சொன்னார் இல்லையா, எதுக்காக அந்த ட்ரஸ்ட் உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு. இது எல்லாமே தொலைநோக்கா பார்வை கொண்டு இதுக்காகவும் தான் அந்த ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டிருக்கு. வெறும் சூப்பர் முஸ்லீம்ல வந்து ஒரு யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கு உங்களை எல்லாம் நான் இவ்வளவு தூரம் அலைய விட்டு இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுக்காக ஃபண்டு கலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என் வீடு, என் மைக்கு, என் கேமரா இருந்ததுன்னா போதும், உட்காந்த இடத்துல நான் பாட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். புரியுதுங்களா? ஆனா என்ன பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மதரசால வந்து படிக்கக்கூடிய கல்வியை நம்ம இன்னைக்கு காமன் மேனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு. இப்போ யாராவது ஒரு முன்னெடுக்கணும். இப்போ இது வந்து நீங்க பண்ணல நான் பண்ணல குற்றம் சாட்டிட்டு இருக்கிறத விட்டுட்டு யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க, என்னால என்ன முடியும், அப்ப அதை மேக்சிமம் நான் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் இந்த ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டது. இதுல மெயின் விஷயம் நம்ம என்ன கவனத்துல எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அவன் வந்து அவனுக்கு வந்து என்ன பண்ணணும், அவனுடைய இஸ்லாமிய கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும். அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும். இதுக்குன்னு அவங்க என்ன பண்ணிட முடியாது, இந்த மெயின் ஸ்ட்ரீம் உலகத்தை விட்டு ஒதுங்கி வாங்க, மதரசாவுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தொழில் எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு. சாப்பாடு சும்மா வானத்துல இருந்து வந்துருமா? அல்லாஹ் வந்து அதை வந்து இங்க உழைச்சுதான் நம்ம சாப்பிடணுங்கிற அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் வச்சிருக்கான். சோ அதை கன்சிடர் பண்ணி இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்க கல்வியை வந்து என்ன பண்ணணும், நீங்க தேடணும். உங்க ஓய்வு நேரம் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு ஸ்கூலு. இப்ப நாங்க எப்படி கல்வி தேடுறது, உங்களுக்கு ரெஸ்ட் டைம் கிடைக்குது இல்ல, உட்காந்து போன்ல ஷார்ட்ஸ் பார்க்காம, ரீல்ஸ் பார்க்காம, வெட்டியான வீடியோக்கள் பார்க்காம, அல்லது வெட்டியான வீடியோக்கள் உருவாக்காம கத்திரிக்காய் சட்னி செய்வது எப்படி, இதெல்லாம் தேவையா நமக்கு? என்ன முடிஞ்ச வரைக்கும் ஒரு மினிமம் லெவல்ல எவ்வளவு நமக்கு டைம் கிடைக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ஆக்கப்பூர்வமா செலவு பண்ணணும். எந்த தளத்துல நமக்கு கல்வி கிடைக்குது. இப்ப என்னுடைய சேனல்ல தான் கல்வி இருக்குன்னு நான் சொல்லல, யாராவது இருப்பாங்க அல்லாஹ்வுடைய அடியார்கள், எங்கேயாவது கத்து கொடுத்துட்டு ஒரு மூலையில் இருப்பாங்க, கவனத்துக்கு வராம இருப்பாங்க. நீங்க தேடணும். அந்த தேடல் இருக்க இருக்க யூடியூபே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிரும். ஓ இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் உங்களுக்கு பிடிக்க மாட்டிருக்கு, அதனால அடுத்தடுத்த வீடியோ நானே கொண்டாந்து காட்டுறேன் அப்படின்னு காட்டும். நீங்க காமெடி வீடியோக்களும் நீங்க வந்து இந்த நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு வீடியோக்களும் போனீங்கன்னா சஜஷனே அது என்ன காட்டும், அந்த வீடியோக்கள் தான் அடுத்தடுத்த சஜஷனும் காட்டும். சோ கல்வி வந்து நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இன்னிலிருந்தே உடனே ஸ்டார்ட் பண்ணணும். உங்க கையில என்ன ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாத்தையுமே முக்லிஸா நீங்க என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். ஆண்களும் சரி பெண்களும் சரி. இப்ப இதுல யாருக்கும் அல்லாஹ் வந்து சலுகை கொடுக்கல. இப்ப இதை பத்தி அதான் சொன்னல, ஆண் பால் குறித்து தான் குர்ஆன் வந்து எல்லா ஆர்டரும் போடுன்ட்டு ஒரே ஒரு வசனம் மட்டும்தான். இந்த வசனத்துல அல்லாஹ் எல்லாமே டபுளா ரிப்பீட் பண்ணுவோம். எல்லாமே டபுளா ஆணை பார்த்தும் சொல்லுவான், பெண்ணை பார்த்தும் சொல்லுவான். அப்போ இதுல எதுவுமே பாத்தீங்கன்னா ஆணுக்கும் விதி விலக்கல்ல, பெண்ணுக்கும் விதி விலக்கல். புரியுதா நான் சொல்றது? ஆணுடைய கடமை பெண்ணுடைய கடமை ரெண்டும் ஒன்னான ஒரு விஷயத்தை குர்ஆன்ல ஒரே வசனத்துல அல்லாஹ் கவர் பண்ணிட்டான். இதுல எந்த ஆணும் வந்து இது எனக்கு கடமை இல்லைன்னு சொல்ல முடியாது, எந்த பெண்ணும் வந்து என்ன சொல்லிட முடியாது இது எனக்கு கடமை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் பிரிச்சு தெளிவா சொல்லிட்டான். அந்த ஆயத்துடைய முதல் பகுதி பாரு, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும். அது நான் முஸ்லிமான ஆண் முஸ்லிமான பெண் அப்படின்னா அல்லாஹ் முன்னாடி சரணடைவது. இஸ்லாத்துக்கு டெஃபினேஷன் என்ன, என்னுடைய விருப்பம் எல்லாம் கிடையாது, அல்லாஹ் இதுதான் ஆர்டர்னு சொல்லிட்டா. அப்ப உதாரணத்துக்கு சுபு தொழுகை இருக்கு, நம்முடைய விருப்பம் என்ன, ஒரு 8 மணி வரைக்கும் நல்லா தூங்கலாம், இது நம்முடைய சாய்ஸ். நல்ல டயர்டா இருக்கு, ரொம்ப அலைச்சல், வந்து படுத்ததே 10 ஆயிருச்சு இல்ல 12 ஆயிருச்சு, இல்ல நேத்து வேலை பெண்டு கழண்டுருச்சு, ஏதோ ஒரு ரீசன் என்ன பண்ணுவோம், டயர்டு தூங்க பார்ப்போம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், எந்திரி, இந்த நீ கம்ஃபர்ட்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது, எந்திரி. ஆஸ்பத்திரியில அடிபட்டு ஒரு பக்கம் கட்டு போட்டு இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும், வலி ஒரு பக்கம், பெயின் கில்லர் இந்த பக்கம் ஏறிட்டு இருக்கணும், இந்த பக்கம் ஒத்த கையில தக்பீர் சொல்லி தொழுதுட்டு இருக்கணும். இப்ப நீ காசெல்லாம் பாக்குறோம், சுப்ஹானல்லாஹ், நம்ம மூஞ்சிலாம் காரி துப்பாங்க அவங்க. ஏன்டா எந்த சிச்சுவேஷன்ல இருந்துட்டு நீங்க எல்லாம் அல்லாஹ்வுக்கு வந்து தொழுவ மாட்டேங்கிறீங்க, நாங்க எங்க இருந்துட்டு தொழுவுறோம் பாருங்க அப்படின்னு அல்லாஹ் காட்டுறான். சோ முதல் விஷயம் முஸ்லிமீன முஸ்லிமாத், அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு சரணடைவது. முதல்ல அல்லாஹ்வுக்கு நீங்க அடிமைன்னு டிக்ளேர் பண்ணுங்க. இது நம்பர் 1 கண்டிஷன். இப்ப இதுல எல்லாமே அந்த 4 விஷயம் கவர் ஆயிரும். எது, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அதே மாதிரி கல்வி கற்பது, குர்ஆனை படிப்பது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை படிப்பது, இது எல்லாமே முஸ்லிம்கள்ல வந்துரும். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், வல் மூமினீன வல் மூமினாத், விசுவாசிகளான ஆண்களும் விசுவாசிகளான பெண்களும். அப்ப ஈமான் வேற இஸ்லாம் வேற, அல்லாஹ்வே தெளிவா சொல்றான் பாத்தீங்களா. அப்போ இது என்ன ஈமான் அப்படின்னா, இப்ப நீங்க செய்றீங்க விஷயம், ஆனா உங்க உடல் வந்து அது செஞ்சிருச்சு. எது, தொழுறீங்க, உடல் வந்து தொழுதுருச்சு, ஆனா மனசு தொழுதுச்சா? இது வந்து என்னன்னா மனசார செய்யறது. இது வந்து உடல் எப்போ தொழுவோம், எங்க அப்பா வந்து இப்ப நம்மள என்ன பண்ணுவாரு, தொழுவலன்னா அடிப்பாரு. அதுக்காக நான் என்ன பண்றேன், டைமுக்கு தொழுவுறேன். எங்க ஸ்கூல்ல வந்து தொழுவுறதும் ஒரு கண்டிஷனு.
எங்க வேலை செய்யற இடத்துல தொழுகிறது ஒரு கண்டிஷனு. வீட்டுல எங்க அம்மா இருந்தாங்கன்னா தொழுகாம இருக்க முடியாது. இந்த அடிப்படையில் தொழுகிற தொழுகைகள் இஸ்லாத்துல அடங்கும், முஸ்லிம்கள் அடங்கும். அது வந்து ஈமான்ல அடங்காது. இது வந்து என்னன்னா அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை மனதார பின்பற்றுவது. அப்ப இது என்னது? மூமினீனா மூமினாத். இதுல என்னென்ன வரும்? அல்லாஹ்வை உறுதியா நம்புறது, அவனுடைய ரசூல்மார்களை உறுதியாக நம்புவது, வேதங்களை உறுதியாக நம்புவது, மலக்குமார்களை உறுதியாக நம்புவது, மறுமை நாளை உறுதியாக நம்புவது, விதியை உறுதியாக நம்புவது, இன்னும் மறைவான விஷயங்களை எதெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அந்த விஷயங்களை சந்தேகம் இல்லாமல் நம்புவது. இது வந்து எல்இடி பல்புனா சந்தேகமே வராது, புரியுதுங்களா? ஆனா சாப்பாட்டுல பரக்கத்து இறங்குதுன்னா என்ன வரும்? அது எப்படி ஒண்ணும் இறங்குற மாதிரி தெரியலையே. தர்மம் கொடுத்தா செல்வம் பெருகும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. மனசு வராது. எப்படி தெரியும்னா, நீங்க கொடுக்க மாட்டோம். சொல்லுவோம் என்னம்போ அம்மா தான தர்மம் செஞ்சா வளரும் அப்படிம்போம். ஆனா எடுத்து பாயிட்ல இருந்து கொடுக்க மாட்டோம். இது என்ன வெளிப்பாடு அப்படின்னா ஈமானுடைய குறை. எப்படி வந்து கால்சியம் டெபிசிட், புரோட்டீன் டெபிசிட்னு டாக்டர் சொல்றாங்கல்ல, அது மாதிரி வந்து ஈமான் டெபிசிட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வெளிப்படாது. நீங்க வந்து வேலைகள், அதாவது ஈமானுக்குன்னு இது இருக்கு, அதுக்குன்னு சில அடையாளங்கள் இருக்கு, அதெல்லாம் வெளிப்படும். வாயில சும்மா ஈமான் இருக்குன்னா யாரும் என்ன பண்ணிட முடியாது, கிளைம் பண்ணிட்டு போயிட முடியாது. இது ரெண்டாவது விஷயம். இதெல்லாம் முதல் தளத்துல வர்றது. இதுல மொத்தம் 10 விஷயம் இருக்கு இந்த ஆயத்துல மட்டும். அல்லாஹ் சொல்ற 10 விஷயங்கள் இதுல வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான்? வல் கானிதீன வல் கானிதாத். வழிபாடு செய்பவர்களான ஆண்களும் வழிபாடு செய்பவர்களான பெண்களும். ஆல்ரெடி இஸ்லாம் முடிஞ்சது, அப்புறம் ஈமானும் வந்துருச்சு. அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான்? வழிபடுவதுன்னு என்ன? ஆர்டருக்கு ஒபே பண்ணுவது. அதுவும் எப்படி ஒபே பண்றது? கானிதீனா கானிதாத். கானிதீன்னா என்ன? குனூத்து தெரியுமில்ல? குனூத்து, தொழுகையில குனூத்து ஓதுவோம். எங்க ஓதுவோம்? ருக்குவுக்கு அப்புறம் எந்திரிச்சு நின்று ஓதுவோம். அதுக்கப்புறம் ருக்குவுக்கு போறதுக்கு முன்னாடி ஓதுவோம். நின்ற நிலையில் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த சிஃபத் உங்கள்கிட்ட எப்படி தெரியுமா இருக்கணும்? என்கிட்ட கையை கட்டி நிக்கிற அந்த குணம் உங்களுக்கு இருக்கணும். மரியாதை, ரெஸ்பெக்ட் எவ்வளவு இருக்கணும் அல்லாஹ்வுக்கு? குனூத்துல அப்படி நிக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம தொழுகையில அத்தையாத்துல துவா கேட்கிறோம், சஜிதால துவா கேட்கிறோம், இருந்தாலும் குனூத்துன்னு தனியாவும் துவா கேட்கிறோம். ஏன் அல்லாஹ் குனூத் கேட்க வைக்கிறான்? அந்த துவாவும் பாருங்க பாவ மன்னிப்பு சார்ந்ததா இருக்கும். குனூத்துடைய துவா நம்முடைய இயலாமை வெளிப்படுத்துற. அப்படி அல்லாஹ் எதிரிகள்லாம் போட்டு அடிக்கிறாங்க, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல, நீ தான் பாத்துக்கணும் குனூத்து. அப்போ கையாளாகத்தனத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்? அல்லாஹ் இடத்துல முதல்ல சப்மிட் பண்ணும். சோ அல்லாஹ் முன்னாடி கையை கட்டி நிக்கணும். நிக்கிறதுனா கையை கட்டி நிக்கிறது இல்ல, அந்த பண்பு. அல்லாஹ் முன்னாடி ஒரு அடிமையா நான் நிக்கிறேன், அதுதான் வந்து காணித்தீனா காணித்தால். அப்ப இந்த இடத்துல எப்படின்னா, இது வந்து ரொம்ப லோயஸ்ட் லெவல்னு வச்சுங்களேன். ஒரு வீட்டுக்கு வந்தா கூட, நம்ம பெரியவர் யாரும் வந்தா கூட நம்ம உட்காருங்க, ஒரு பெரிய ஒரு எம்எல்ஏ பார்க்க போறோம்னா என்ன உட்காருங்க செய்யணும். இல்லைங்க நம்ம ஒரு வேலையா போயிருந்தா என்ன பண்ணுவோம்? இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும், அட உட்காராம இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டுங்க அப்படிமா. அப்படியே ரொம்ப அப்படியே ஒரு கூல கும்பிடு போடுவோம். அந்த கூல கும்பிடு அல்லாஹ் இருக்கணுங்கிறான். இது வந்து மூணாவது விஷயம். அடுத்தது அல்லாஹ் சொல்றான் வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையை கூறுபவர்களான ஆண்களும் உண்மையை கூறுபவர்களான பெண்களும். இது உண்மை சொல்பவர்கள்னு ஒரு மீனிங்ல அதை அடக்க முடியாது. ஏன்னா சித்திகீன்ங்கிறது என்னன்னா உண்மைப்படுத்துதல். அப்ப இதுல என்ன உண்மைப்படுத்துதல் இருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், ஒத்துக்கிறோம். இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு நூற்றாண்டும் வரும்போது உலகம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போகும். அப்ப அந்த நேரத்தில் என்ன ஆகும்? தீனையும் புதுப்பிச்சு தரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அறியப்பட்ட தீனு கர்பலாவுல அறியப்படாத தீனா போயிருச்சு. எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் புரியாத ஒரு விஷயம் இது, ஹுசைன் எதுக்கு போனாருன்ட்டு. அதுல ஒரு இமாம் ஒருத்தர் பெங்களூர்ல ஒரு தொலைக்கு போன, கரெக்டா முஹர்ரம் மாசமா மாட்டிச்சு. சரி போன அவர் ஆரம்பிச்சிட்டார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து கொல்லப்பட்டது என்னமோ ரொம்ப ஒரு பாவம்னு சொல்லிட்டு சில பேர் கிளைம் பண்றாங்க. கேட்டா என்ன சொல்றாங்க? பாவம் பாருங்க, ரசூலுடைய பேரன் கொண்டுட்டாங்கன்னாங்க. பேரன்னா நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு 5 வயசு 6 வயசுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவருக்கு என்ன வயசு தெரியுமா? 60 வயசு. அதை சொல்லி என்ன சொல்றாராம், ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்டது வந்து ஒரு மேட்டர் கிடையாது, அவர் சின்ன குழந்தை எல்லாம் கிடையாது. சின்ன குழந்தைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரோட்ல வந்து ஒரு வண்டியில 2 பேர் செத்து கிடக்குறாங்க, ஒரு கை குழந்தை ஒரு பெரிய ஒரு வயசானவர், நம்ம என்னம்போம்? அல்லல்லா பச்சை புள்ள செத்துருச்சுமோ. ஏன்னா அது மேல இறக்கம் ஜாஸ்தி வரும். அது மாதிரி ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் மேல இறக்கம் கூட வந்துடக்கூடாதான். வயசு 60 வயசுங்க, என்னங்க பேசுறீங்க? நம்ம சின்ன குழந்தைய கொண்டுட்ட மாதிரி தாம் தூங்குறீங்க. அடே அப்பதான்டா கேக்குறோம், 60 வயசுல ஏன் கொன்னீங்க? 60 வயசு ஆளுக்கு கான்சியஸ் இருக்கும்ல, இப்போ வரைக்கும் உங்களுக்கு மண்டையில புரியல அவர் ஏன் கொல்லப்பட்டாருன்ட்டு. அது வந்து என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த தீன அப்டேட் ஆயிருச்சு, உலகம் மாறிடுச்சு. குறைஷிகள் கையில இருந்த உலகம் இப்ப இன்னைக்கு ஆயிருச்சு, முஸ்லிம்கள் கையில வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும்னு யாருக்குமே தெரியாது. இப்னு உமர் ஹேங்கு, என்ன ஒவ்வொரு எத்தனையோ சஹாபாக்கள் எல்லாரும் ஹேங் ஆகி நின்ட்டாங்க, ஒன்னும் புரியல யாருக்கும் எது சரி. இப்போ இந்த நேரத்துல எதை நோக்கி அடி எடுத்து வைப்பது யாருக்குமே புரியல. வெறும் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஹுசைன் எண்ணிலிருந்து உள்ளவர்ங்கிறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு காலத்துலயும் இதே பிரச்சனை தான், குழப்பம் தலை தூக்கிருச்சு, என்ன பண்ணணும்னு தெரியல. எல்லா சஹாபாக்களும் என்ன பண்ணிட்டாங்க? நான் வீட்டுல உட்காந்துக்கிறேன். அப்ப அலி ரசூல் என்ன பண்ணாங்க? அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு ஹஜ்ஜத்துல் விதா முடிஞ்சிருச்சு, ஹஜ் முடிஞ்சிருச்சு, முக்கியமான உபதேசங்கள்லாம் அங்க முடிச்சிட்டாங்க. எல்லாரையும் சஹாபாக்கள் என்ன சொல்லிட்டாங்க? ரசூல்லா வீட்டுக்கு போயிடாதீங்க,
கும்முங்கிற ஒரு இடம் இருக்கு. மதீனாவுக்கு போறவங்களை மட்டும் என்ன சொன்னாங்க, எல்லாரும் போய் கும்முங்கிற ஒரு இடத்துல அங்க போட்டு முகாம் போட்டு இருங்க, அங்க இன்னொரு பயான் பண்ண வேண்டியது இருக்கு, வர்றேன் அப்படிங்கிறேன். அங்க போயிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களிடையே 2 கனமான பொருட்களை நான் விட்டு செல்கிறேன். ஒன்னு அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்னு என்னுடைய ஃபேமிலி. அலி ரலியல்லாஹு கையை பிடிச்சி சொல்றாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, யாருக்கு நான் மௌலாவோ அல்லாஹ் அலி அவருக்கும் மௌலா, யாருக்கு நான் உற்ற தோழனோ அலி அவருக்கு உற்ற தோழன். அப்ப என்கிட்ட அலி நீங்க எப்படி நடந்துக்குவீங்களோ அப்படி அலிக்கு நீங்க நடக்கணும்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம், அலிக்கு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டா எப்படி பதில் அளிக்கணுமோ அது மாதிரி அலி ரலியல்லாஹு கூப்பிட்டா பதில் அளிச்சு இருக்கணும். அந்த டைம்ல பதில் அளிச்சிருந்தாங்க நீங்க சஹாபாக்கள்ல சாத் பின் அபி வக்காஸ் போன்றவர்கள் இருந்தாங்க, பெரிய பெரிய சஹாபாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா பதில் அளிக்காத காரணத்தினால இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, அந்த தீனு அஜ்னபி ஆயிருச்சு. கிட்டத்தட்ட ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல யாருக்குமே அந்த தீன் பாப்புலர் கிடையாது, எல்லாருக்குமே அது தெரிய மாட்டேங்குது. அப்ப அதனால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தீன் புதுப்பிக்கும் போது அதை உண்மைப்படுத்தக்கூடிய அந்த பண்பு நமக்கு இருக்கணும். அதுதான் இது சாதிக்கீன சாதிக்கார் கரெக்டா சொல்றாரு இவரு. இதுதான் அல்லாஹ் சொல்லி இருக்கிற தீனு, இதுதான் பொருத்தமான தீன். என்ன இருக்கும், புதுசா இருக்கும். நீங்க எல்லா குர்ஆன் ஆயத்துல எடுத்து பாருங்க, எல்லா நபிமார்கள் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வரும். என்ன தெரியுமா, என்னப்பா புது கதையா பேசுற, என்ன சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் பழைய பாரம்பரியமா ஒரு பேட்டர்ன்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எல்லாம் புதுசா பேசுற, நம்ம திடீர்னு வந்து புதுசா பேசுற. இதுதான் எல்லா நபிமார்கள் மீதும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அதே தான் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் மீதும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, அதே தான் அலி ரலியல்லாஹு மீதும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. என்ன புதுசா சொல்றீங்க, முஸ்லிம்களுக்கு எதிராக போர் தொடுக்கணுங்கிறீங்க, இல்லாத ஒரு சட்டம். அலி ரலியல்லாஹு மடியில ஒரு சீட் இருக்கும், அது கேட்பாங்க, ஏதாவது ரகசிய கல்வி உங்களுக்கு ஏதாவது ரசூலுல்லாஹ் கத்து கொடுத்தாங்களான்ட்டு. ஒண்ணும் இல்ல, போர்ல எப்படி பங்கிடணும்னு மட்டும் எனக்கு நான் எழுதி வாங்கிட்டேன் அப்படின்னா. அது எதுக்கு எழுதி வாங்கணும், அதான் குர்ஆன்ல ஆல்ரெடி இருக்கு. அது என்னத்துக்கு எழுதி வாங்கணும், முஸ்லிம்களுடன் போரிட்டால் எப்படி பங்கிடுவதுங்கிறத எழுதி வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த கான்சியஸ் இருந்துச்சு, சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு அந்த இது இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல பிரச்சாரம் நடக்கும். இஸ்லாமிய பிரச்சாரம்ங்கிற பேர்ல ஒரு அதான் சொல்றாங்களா, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல ஒன்று வரும், நரகத்துடைய வாயில நின்றுட்டு தலைவர்கள் கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு பதில் அளிச்சீங்கன்னா இழுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ 60 பேர் 70 பேர் கூப்பிட்டாலும் எது ஹக்குங்கிறது உண்மைப்படுத்தணும், எது ஹக்குன்னு ஃபில்டர் பண்ணும். ஓ நீங்க இதை சொல்றீங்களா சொல்லுங்க, நீங்க இதை சொல்றீங்களா சொல்லுங்க, இதுதான் சத்தியம்னு உங்க உள்ளம் சொல்லணும். குர்ஆனும் அதை மெர்ஜ் பண்ணணும். இது எப்ப நடக்கும்னா, நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு சின்சியரா இருந்தா மட்டும் தான் நடக்கும். நீங்க வேற ஒரு அஜெண்டாவோட ஒரு அமைப்புல இருந்தீங்கன்னு வைங்க, எப்படியாவது இங்க வரதட்சணை இல்லாம என் பொண்ணு கரை சேர்த்திடலாம், இந்த ஜமாத்துல இருந்தா கொஞ்சம் சேஃப்டி, கொஞ்சம் என்ன பண்ணுவோம், ஈஸியா மாப்பிளை கிடைச்சிரும், வேற ஜமாத்துக்கு போனோம்னா 4-5 லட்சம் ரூபாய் கூடுதலா என்ன ஆயிரும், செலவு பண்ண வேண்டியதா போயிரும், பொண்ணு தர மாட்டாங்க. இப்படிங்கிற நோக்கம்லாம் உள்நோக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஹக்கு உங்க முன்னாடி பிரசன்ட் பண்ணும்போது என்ன வராது, அதை அடையாளம் காண மாட்டீங்க.